கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் மூவ் பண்ண, கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் சைலண்டா இருங்க. தளபதி வருவார், தளபதி பேசுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? அந்த காலத்துல போருக்கு போறதுக்கு முன்னாடி போர்ல ஜெயிக்கிறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் போருக்கு போவாங்களாம். அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களை உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கிறேன். ஒரு சில மண்ணை தொட்டா ரொம்ப நல்லது, சில நல்ல காரியங்களை இந்த இடத்துல இருந்து தொடங்கினா நல்லதுன்ட்டு இந்த பெரியவங்கெல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. லைக் அறிஞர் அண்ணா அவர்கள் முதல்ல தேர்தலில் நிக்கணும்னு நினைச்சதே திருச்சியில தான். நான் சொல்றது 1956ல. அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய முதல் மாநில மாநாட்டை நடத்தினதும் திருச்சியில தான். நான் சொல்றது 1974ல. அந்த மாதிரி திருச்சிக்குன்னு நிறைய வரலாறுகள் இருக்குது. நம்ம கொள்கை தலைவர் பெரியார் அவர்கள் வாழ்ந்த இடம், மலைக்கோட்டை இருக்கிற இடம், கல்விக்கு பேர் போன இடம், மதச்சார்பின்மைக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் பெயர் பெற்ற இடம், கொள்கை உள்ள மண் இது. நடிகர் விஜய் பேசிக் கொண்டிருந்த போது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவர் பேசியது என்ன என்று சரியாக ரெக்கார்டாகவில்லை. இந்நிலையில் தாவேக தலைவர் விஜய் பேசிய சில முக்கியமானவற்றை இப்போது பார்க்கலாம். கேஸ் சிலிண்டருக்கு மானியம் தரேன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? டீசல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பேன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? மாணவர்களோட கல்விக்கடனை ரத்து செய்வேன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? என்று டிஎம்கே கொடுத்த பொய்யான வாக்குறுதிகளை விமர்சித்தார் விஜய். திருச்சி மாவட்டத்தில் சமீபத்தில் நடந்த கிட்னி திருட்டு பிரச்சனை குறித்து பேசிய விஜய், இந்த மாவட்டத்தில் 2 அமைச்சர்கள் இருந்தும் பெரிய அளவில் முன்னேற்றம் அடையவில்லை என்று குறிப்பிட்டார். மேலும் மணல் திருட்டு, பெண்கள் பாதுகாப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள் குறித்தும் விஜய் காட்டமாக விமர்சனம் செய்தார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுகவுக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் வாக்களிக்காதீர்கள் என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கேட்டுக்கொண்டுள்ளார். திருச்சி மரக்கடை பகுதியில் தனது உரையை தொடங்கிய விஜய், அந்த காலத்தில் குலதெய்வ கோயில்களில் சாமி கும்பிட்டுத்தான் போருக்கு செல்வார்கள், அதை போலத்தான் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு திருச்சியிலிருந்து பிரச்சாரத்தை தொடங்குவதாக தனது பேச்சை ஆரம்பித்தார். டிஎம்கே அரசின் 2021 தேர்தல் வாக்குறுதிகள் மற்றும் திருச்சி மாவட்டத்தில் உள்ள முக்கிய பிரச்சனைகளை பேசிய விஜய் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தனது உரையை சுருக்கமாக முடித்துக் கொண்டார்.